நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அதனால இன்னைக்கு யார் யாரும் வரவெல்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர. வணக்கம் என் உறவுகளே, இந்த வீடியோவில் பார்க்க போறது சினிமா நடிகன் விஜய் அவர்களை பற்றி தான். இப்ப ஓரதா நிக்கிறதா தெரியலையே, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, நான் ஒண்ணும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. நான் உச்சத்தில் இருந்து வந்தேன். நான் மார்க்கெட்டில் விலை போகாத கத்திரிக்காய் இல்லை அப்படி என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் விஜய் அவர்களே, அவர் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் நினைச்சா அதிலேயே சம்பாரிச்சு எப்படியே இருந்துட்டு போயிடலாம். அவர் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வரணும்னு என்ன? நான் 200 கோடியை விட்டுட்டு வந்தேன். நீங்கள் 200 கோடியை விட்டுட்டு தான் வந்தீங்கள். ஆனால் யாருக்கும் கொடுத்து விட்டு வரவில்லை. நீங்கள் யாருக்காவது கொடுத்து விட்டு வந்தால் அதனோட அருமை என்ன என்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் 200 கோடியை விட்டுட்டு வர காரணம் என்ன? அரசியலில் அதைவிட பல மடங்கு எடுப்பதற்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இப்போ விஜய் ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு நாட்டு மக்களுக்கு ஒரேடியா நல்லது செய்ய வர்றாருலாம் நான் நம்புறதுக்கு தயாரா இல்லை. அப்படித்தானே விஜய் அவர்களே? முதலை போட்டு முதல்ல எடுக்க போறாரு, அவ்வளவுதான். இந்த 200 கோடியை அவர் இங்க இழந்தாருன்னா இங்க 2000 கோடி எடுக்க வர்றாருன்னு அர்த்தம். இதை நான் கண்கூட அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என்னால முடியாதுதான். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது. அப்புறம் என்ன மானாவுக்கடா நீ வந்திருக்க அதானே கேக்குறீங்க? சத்தமா சத்தமா மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்தது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அதனால இன்னைக்கு யார் யாரும் வரவெல்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர. உலகம் சுற்றும் வாலிபன்